இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் வருகிறது என்றால், பூமியை நோக்கி அமுத காற்று வருகின்ற நேரம், இறைவன் நேரடியாக பூமிக்கு வரக்கூடிய நேரம், வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார். விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய எண்ண அலைகளை விட நம்மளுடைய தூக்க நிலையில் இருக்கக்கூடிய எண்ண அலைகள் மிக 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 குறைவானதாக இருக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் அமர்ந்து எதை நினைத்து கொண்டே இருந்தாலும் அது சீக்கிரமாக நடப்பதற்குண்டான அந்த பாசிபிலிட்டிஸை உடனே பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி அப்படியே கொண்டு கையில் கொடுத்துரும் சொல்ல மாட்டேன், நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், அதற்குண்டான ஐடியாஸை கொடுக்கும். பொருளாதார ரீதியாகவும் பலன் அடையலாம், அருளுலக ரீதியாகவும் பலன் அடையலாம். வேண்டும் என்கின்ற அனைத்தையும் இது உங்களுக்கு கொடுக்கும். சந்தேகம் இல்லாமல் செய்யுங்கள். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைனாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காருங்க. 100% அல்ல 200% ரிசல்ட் இருக்கும். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பிரைட்வின். நான் தூத்துக்குடியிலிருந்து பேசுகிறேன். ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உள்ள விஷயங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த புருவ மத்தியில் அந்த இருக்கக்கூடிய உள் உணர்வு அதிகமாகி அப்படியே உள்ள இழுக்கு, உள்ள அப்படியே ஏறுது. அது நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது, ஒரு போதை நிலையில் இருக்குது. இது போக என்னுடைய வாழ்க்கையில் உள்ள மாற்றங்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு பணம் வேணும் அப்படின்னா, என்றைக்கோ வர வேண்டிய பணம் இன்றைக்கி கொண்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. அதை பற்றி இன்றைக்கி பணம் வேணுமே, பணம் இல்லையே அப்படி யோசிக்கவே தேவையில்லை. ஆனால் கரெக்டாக இறைவன் எப்போ எதை கொடுக்கணுமோ கரெக்டாக கொண்டு கொடுக்குறாரு. அது இந்த மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் 150 நாள் வரைக்கும் எனக்கு பெருசாக வித்தியாசங்கள் எதுவும் தெரியல. வழக்கம் போல் இருக்குது. 151வது நாளில் இருந்து எனக்குள்ள நிறைய மாற்றங்கள், உடல் ரீதியாக, மன ரீதியாக, இந்த வெளியில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ரீதியாக, இது எல்லாமே எனக்கு அவ்வளோ மாற்றங்கள் இருக்குது. லைஃபே ஒரு சந்தோஷமாக போயிட்டுருக்கு. இந்த அரிய கலையை கற்றுக் கொடுத்த என்னுடைய குரு மகாவிஷ்ணு ஐயா அவர்களுக்கும், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற டிசம்பர் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பை கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கிறவங்க, இறையருளை பெறணும்னு நினைக்கிறவங்க, பொருளாதார வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கிறவங்க, வேண்டும் என்கிற விஷயத்தை இந்த உலகத்தில் சீக்கிரம் அடையணும்னு நினைக்கிறவங்க, பல விஷயங்களை பற்றிய ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்காக தாராளமாக கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தினால் ஏற்படக்கூடிய பலன்கள், 70 நாள் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் பேசியிருக்கேன். இப்போ அதை பற்றி இன்னும் ஆழமாக, பிரம்ம முகூர்த்தம் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு டைமு. இந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கும் முந்தைய ஒரு டைம் ஒன்று இருக்குது. அது மாபெரும் சக்தி மிக்க பிரம்ம முகூர்த்தமான ஒரு நேரம் என்று கூறலாம். ஸோ இது எல்லாருக்கும் தெரியாது. பட் அகத்தியர் போன்ற சித்தர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி பல விஷயங்களை இந்த உலகத்தில் செய்து முடித்தார்கள். நமக்கு வேண்டும் என்கின்ற பல விஷயங்களை அடைவதற்குண்டான ஒரு மாபெரும் பலனாக இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது இருக்கிறது. முதல்ல பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அப்படின்னா, தன்னை உணர்ந்தவனுக்கு பிரம்மம் என்பது ஒன்றுதான். எல்லாமே பிரம்ம முகூர்த்தம் தான். காலையில் 3:20 அதிகாலை 4:20 அப்படின்றது பிரம்ம முகூர்த்தமாக அந்தந்த நாட்டினுடைய 3:20 to 4:20, அந்தந்த நாட்டினுடைய GMT கிரீன்விச் மீன் டைம் படி 3:20 to 4:20 AM பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரமாக கணக்கிடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் வருகிறது என்றால், திருவருட்பால வள்ளல் பெருமானும் கூறுகிறார், பூமியை நோக்கி அமுதக்காற்று வருகின்ற நேரம் என்று கூறுகிறார். அமுதக்காற்றுனா என்ன அப்படின்னா, இறைவன் பூமியை நோக்கி வாசம் செய்யக்கூடிய நேரம், இறைவன் நேரடியாக பூமிக்கு வரக்கூடிய நேரம், வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். அதாவது ஜென்ரலாக பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாரும் சொல்லுவாங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த நேரம். ஏன் சக்தி வாய்ந்த நேரம்?
இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் விழிப்பதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? பல பேர் இதுலயே டயர்டாயிருங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து விழிப்படைந்து அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா 3:20க்கு நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னா 3 மணிக்கு அலாரம் வைக்கணும், அப்புறம் எந்திரிச்சு குளிக்கணும், இல்லை குளிக்கலனாலும் முகமாவது கழுவணும். ஆனால் அந்த 3 மணி டு 4 மணி 4:30 மணின்ற அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கும் குருவிகளுக்கும் விலங்குகளுக்குமே கூட தூக்கம் வரக்கூடிய நேரம். அப்போ மனிதன் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரம். அந்த காலையில் 1 மணிலேருந்து 2 மணி அப்படின்றப்ப நைட்டு நம்ம சாப்பிட்ட அந்த எக்ஸஸான ஃபுட்டெல்லாம் செரிமானம் செய்து வயிறை வந்து தூயப்படுத்தக்கூடிய நேரம். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழிச்சோம் அப்படின்னா வயிற்றுக்கு சில பிரச்சனைகள். அதனால தான் வந்து ஆல்ரெடி அந்த எடை குறைப்பு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், 7 மணிக்குள்ளே சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்குங்க. சைனீஸ் அப்படி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க. அவங்க ஸ்கின் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, அவங்களுடைய சிந்தனையும் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. அந்த நாடு அப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறது காரணம் அவங்களோட உணவு முறை, ஹாஃப் பாயில்டு குக்கிங் மெத்தடும், அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ஒரு சில விஷயங்கள் அவங்க செய்யக்கூடிய எக்ஸசைஸுமே வந்து அவங்களோட வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு அவர்களை வந்து கொண்டு சென்றிருக்கிறது என்று வந்து கூறியிருந்தேன். ஏன்னா உடலையும் மனதையும் ரொம்ப பக்குவமான முறையில் வந்து சைனீஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 3:20 டு 4:20 சக்தி வாய்ந்த நேரமாக ஏன் வந்து கருதப்படுகிறது அப்படின்னா, பூமியினுடைய பாதி பகுதி வந்து இருளாகவும் பாதி பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமாகவும் இருக்கிறது. அப்புறம் மறுபடியும் இந்த 24 மணி நேரம் சுற்றினோன்னே மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பகுதி வந்து இருளாகவும் மீதி பாதி பகுதி வந்து வெளிச்சமாகவும் வந்து இருக்கிறது. அப்போ இந்த பாதி பகுதி இருளாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில், அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமுதக்காற்று என்பது பூமியை நோக்கி வருவதனாலும் மனிதனுடைய எண்ண அலைகள் அதிகமாக பயணம் செய்யாத காரணத்தினால், மேக்சிமம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கக்கூடிய டைம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால எண்ண அலைகள் என்பது அதிகமாக ஓடாத நேரம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா, இப்போ என்னோட எண்ணங்கள் ஒன்று ஓடிட்டு இருக்கு, இப்போ வீடியோ எடுக்கக்கூடியவரோட எண்ணம் வந்து ஒன்று ஓடிட்டு இருக்கு, கூட அவரோட அசிஸ்டண்ட்டோட எண்ணம் வந்து ஒன்று ஓடுது, இன்னொருத்தர் இருக்கிறார் அவருடைய எண்ணம் வந்து இப்போவே இப்போ ஒரு 4 பேரோட எண்ணங்கள் வந்து ஓடிட்டு இருக்கு. இதே வந்து நாங்கள் 4 பேர் தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, டீப் ஸ்லீப் மேக்ஸிமம் நாங்கள் போயிடுவோம். எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது. ஒரு சில பேருக்கு கனவுகள் வர்ற மாதிரி இருந்தால் கூட விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய எண்ண அலைகளை விட நம்மளுடைய தூக்க நிலையில் இருக்கக்கூடிய எண்ண அலைகள் மிக 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 குறைவானதாக இருக்கும். இதனால தான் ஸோ பீட்டா ஸ்டேட், ஆல்ஃபா ஸ்டேட், டெல்டா ஸ்டேட்டுன்னு சொல்லி இந்த மனிதனுடைய இருப்பு நிலைகளை பல்வேறு விதமாக வந்து வகைநிலைப்படுத்துகிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது பிரம்ம முகூர்த்தத்தில் எண்ண அலைகள் அதிகமாக இல்லாத காரணத்தினாலும் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனோட லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலும் நீங்கள் அந்த 3:20 டு 4:20 என்பது மிக உயர்ந்த நிலையில் அலர்ட் ஸ்டேஜில் இருக்கிறதுனாலையும், அலர்ட் ஸ்டேஜ்னா என்ன, ஒரு சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருப்பீங்க. ஸோ அமுதக்காற்று என்பது பூமியை நோக்கி வரக்கூடிய காரணத்தினாலும் நீங்கள் அந்த நேரத்தில் அமர்ந்து எதை நினைத்து கொண்டே இருந்தாலும் அது சீக்கிரமாக நடப்பதற்குண்டான அந்த பாசிபிலிட்டிஸை உடனே பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ பால்காரர் வந்து காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கிறாரு, ஏங்க அவர் வாழ்க்கையே மாறல? பேப்பர் போடுறவர் 3 மணிக்கு எந்திரிக்கிறாரு, ஏங்க அவர் வாழ்க்கையே மாறல? அப்படி அல்ல. காலையில் எந்திரிச்சு எதை நீங்கள் தொடர்ச்சியாக நினைத்து கொண்டே இருந்தாலும் பூமி வந்து அப்படியே கொண்டு வந்து கையில் கொடுத்துருன்னு சொல்ல மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு 10 கோடி ரூபா பணம் வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் காலையில் உட்காந்து மெடிடேட் பண்ணுறீங்க, பரம்பொருள் யோகம் பண்ணுறீங்க, புருவ மத்தியத்தில் தொடர்ச்சியாக பிரார்த்தனை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சராசரி மனிதனுக்கு சொல்கிறேன், அப்புறம் யோகிக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு சராசரி மனிதன் வந்து இப்போ யோகம் தவன்லாம் தெரியாது, காலையில் எந்திரிச்சு உட்கார்றாரு, ஃபேஸ் வாஷ் பண்ணுறாரு 3:20 டு 4:20, இல்லை வந்து குளிக்கிறாரு அப்படின்னா ஒரு சாமி படத்தை பார்த்துட்டு எனக்கு இது வேணும், எனக்கு 10 கோடி வேணும், 10 கோடி வேணும், 10 கோடி வேணும்னு சொன்னாலும் நடக்கும். புருவ மத்தியத்தில் நம்ம யோக பாதையில் வேண்டுறவங்க மாதிரி நம்ம பரம்பொருள் யோகம் பண்ணுறவங்க எப்படி வேண்டணுன்றது புருவ மத்தியத்தில் வேண்டணும்னு சொல்லி கொடுத்தா, அப்படி வேண்டிங்கன்னா இன்னும் சீக்கிரம் நடக்கும். அது 3:20 டு 4:20 வேண்டிங்கன்னா இன்னும் வேகமாக நடக்கும். கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய நேரம். ஆனால் அந்த 10 கோடி அப்படியே தூக்கி கொண்டு வந்து உங்களுக்கு ஒருத்தர் கையில் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அப்படியும் நடக்கும். அது எப்படிப்பட்டவங்களுக்கு நடக்கும் அப்படின்னா, லட்சத்தில் ஒருத்தர் 2 பேருக்கு நடக்கும். அவர்கள் செய்த பாவ புண்ணிய தொடர்ச்சி, அவர்களுடைய ஜென்மாந்தர தொடர்பு, அவர்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம், குருமார்களுடைய அனுகிரகம், அவர்கள் செய்த புண்ணிய கணக்குகளின் அடிப்படையில் சும்மா ஒருத்தன் கொண்டு வந்து 10 கோடி கொடுத்தாலும் கொடுத்துருவான். ஆனால் பாருங்க, நம்ம ஏகப்பட்ட பிரச்சனைகளை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நாம், சரியான பாதைனா என்னன்னு தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய நாம், அப்படி கேட்டால் உடனே கிடைக்காது. அப்ப இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா, 10 கோடி சம்பாதிப்பதற்குண்டான ஆட்களை காட்டும், அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், அதற்குண்டான ஐடியாஸை கொடுக்கும்.
அதுக்குண்டான சிந்தனைகளையும் எண்ணங்களையும் கொடுக்கும். ஒரு பேப்பர் போடுறவர் 10 கோடி ரூபா வேணும்னு ஆசைப்படுறாருன்னா ரெகுலராக எனக்கு 10 கோடி வேணும் 10 கோடி வேணும் 10 கோடி வேணும்னு நினைக்கிறாருன்னா 10 கோடி சம்பாதிப்பதற்கு உண்டான அந்த எண்ணங்களை கொடுக்கும். அந்த எண்ணத்தை வச்சு நான் மெட்டீரியலைஸ் பண்ணி அதுக்குண்டான உழைப்பை இந்த பூமியில் நான் போடணும். உழைப்பை போடாமல் எந்த ஒரு விஷயமும் இங்கே மேனிஃபெஸ்ட் ஆகாது, மிராக்கிள் பண்ணாது. இப்போ நீங்கள் எனக்கு ஒன்று வேணும்னு நினச்சிங்கனாவே காலையில் 3:20க்கு எந்திரிச்சு உங்கள் உழைப்பை போட்டு உட்காந்து கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நான் ஒரு 10 கோடி ரூபா பொருள் ரீதியாக அடையணும் அப்படின்னா அதற்குண்டான இந்த உடல் உழைப்பு, மன ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட்டு, பண ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் இருந்தால் தானே அதை நம்ம எளிமையாக அடைய முடியும். பல பேர் வந்து 10 கோடி வேணும்னு நினச்சி பல்வேறு முயற்சிகள் எடுத்தாலும் அடைய முடிகிறது இல்லை. ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் உட்கார்ந்து நீங்கள் வேண்டுதல் வைக்கும் போதோ, தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கும் போதோ, ஏதோ ஒரு தியானம் செய்து இப்போ பரம்பொருள் யோகத்தை வந்து வெளிப்படையாக வெளியிட்டிருக்கோம், அதில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் வேண்டுதல் வேண்டும் போதோ நடக்க வேண்டியது சீக்கிரமாக எளிமையாக நடக்கும். ஆனால் அப்படியே மெட்டீரியலாக 10 கோடியை கொண்டு வந்து கையில் கொடுக்காது, கூரையை பிச்சுட்டு விழுகாது. உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஐடியாவாக கிடைக்கும். அதை நீங்கள் தான் மெட்டீரியலைஸ் பண்ணிக்கணும். அதை மெட்டீரியலைஸ் பண்ணும்போது சீக்கிரமாக அது உங்களுக்கு நடந்து முடியும். ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக கருதப்படுகிறது. அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து வேற ஒரு ராஜாக்களை வீழ்த்துவதற்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அமர்ந்து சில யாகங்களை, சக்தி வாய்ந்த யாகங்களை வந்து செய்தார்கள். ஒரு குடும்ப நலனுக்காக, குடும்ப விருத்திக்காக, ஒரு வீட்டுக்கு பூஜை போடுறதுக்காக அந்த காலத்தில் இருந்த நமது முன்னோர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் 3:20 to 4:20 வந்து பயன்படுத்தினாங்க. அகத்தியர் பயன்படுத்திய சக்தி வாய்ந்த மிக மிக சக்தி வாய்ந்த பிரம்ம முகூர்த்தம் எது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மிட் நைட் 12 மணி to 1 மணி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த டைம். யாராவது ஒருத்தர் இன்னும் உயர்ந்த நிலையை நான் அடைய வேண்டும், 3:20 என்னால் எந்திரிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க, ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் ஆல்ரெடி ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு 9 மணிக்குள்ளே தூங்கிடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். 9 மணிக்குள்ளே தூங்கிட்டா நான் எப்படிங்க 12 மணிக்கு எந்திரிக்கிறது? மறுபடியும் நீங்கள் 12 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து மெடிடேஷனோ இல்லை உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோ இல்லை பிரார்த்தனை செய்தோ இல்லை விளக்கு தியானமோ பண்ணி தொடர்ச்சியாக என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து சாண்ட் பண்ணிங்கனாலோ கேட்டிங்கனாவோ கிடைக்கும். மறுபடியும் தூங்குறதுனாலும் தூங்கிக்கலாம், தப்பில்லை. 3:20 to 4:20 நிறைய பேர் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்திரிக்க முடியறதில்ல. ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு எந்திரிச்சிடுறீங்க, எந்திரிச்சதுக்கப்புறம் தூங்கிடலாமான்னு கேட்குறீங்க, தப்பு இல்லை. மறுபடியும் தூக்கம் வந்தால் தூங்கிக்கங்க. இல்லை தூங்காமல் உட்காரக்கூடிய லெவலுக்கு பழகிட்டீங்கனாலும் சூப்பர். இப்போ நிறைய பேர் வந்து மாட்டில் வந்து பால் கறக்குறாங்க, பால் பண்ண வச்சுருக்காங்க. அவங்க எந்திரிக்கிறது 2 மணிக்கு எந்திரிப்பாங்க, ஆனால் ஹெல்த்தியாக தான் இருக்குது பாடி. எப்படி அந்த உடம்பு வந்து பழகி விட்டது. ஆனால் இந்த சிட்டி லைஃப்பில் இருக்கக்கூடிய பல பேர்னால இதை வந்து ஃபாலோ பண்ண முடியறதில்ல. மேட்ரு என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் எழுந்து அமர்ந்து உங்களுக்கு வேணுங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும், மெடிடேட் பண்ணணும். எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. யோக முறையில் பண்ணணுன்றவங்க பரம்பொருள் யோகத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா இன்னும் சக்தி வாய்ந்த ரிசல்ட்ஸை அதை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். பொருளாதார ரீதியாகவும் பலனடையலாம், அருளுலக ரீதியாகவும் பலனடையலாம். வேண்டும் என்கின்ற அனைத்தையும் வந்து இது உங்களுக்கு கொடுக்கும். ஆல்ரெடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி வீடியோ போடும்போது என்ன அப்படின்னா ரொம்ப அசால்ட்டாக போட்ட வீடியோ, ஆனால் ஒரு 2 மில்லியன் வியூஸ் மேலே போயிடுச்சு. அது இப்போ 3 மில்லியன் வியூஸ் வந்து தொடப்போகுது. நான் சொல்கிறது ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு ரொம்ப பசி உட்காந்து வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுக்காக போனேன். அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்தார், பிரதர் நீங்கள் யார் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் வந்து என் ஃபோன் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ யூடியூப்பில் உங்கள் வீடியோ பாப்பப் ஆச்சு. ஸோ ரெக்கமெண்ட் பண்ணிச்சு, ஏதோ பிரம்ம முகூர்த்தத்தினால் 70 நாள் நடக்கும் மிராக்கிள்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருந்தீங்க. சரி என்ன தான் பேசுகிறான்றக்கா பார்த்தேன். அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தா ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்க. நான் உங்களோட ஃபாலோவர்லாம் கிடையாது, அந்த ஒரு வீடியோ தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எந்த வீடியோ நான் பார்க்கல. ரொம்ப வெளிப்படையாக பேசினார். காலையில் எழுந்திரிச்சு சரி நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு என்னால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, என்னோடய குடும்பமே வந்து நடுத்தருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய ப்ராப்ளமில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன், ஒரு பெரிய சட்ட சிக்கலில் வந்து நான் சிக்கிக்கிட்டேன். அதுக்கு பணமும் எனக்கு கிடையாது, அதுலேருந்து எப்படி வெளியே வரேன்னு தெரியாது. அதில் நான் வெளியே வரக்கு சான்ஸே இல்லை. கண்டினியூவாக ஒரு 10 நாள் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து விளக்க பொருத்தி வச்சு உட்காந்து மெடிடேட் பண்ணேன். ஸோ வந்து புருவ மத்தியத்தில் வந்து நான் வந்து பிரார்த்தனை பண்ணேன். பிரார்த்தனை செய்தவுடன் எனக்கு அந்த பிரச்சனை மிராக்கிளாக காணாமல் போயிடுச்சு. உண்மையாகவே நீங்கள் சொன்ன மாதிரி என் லைஃப்பில் வந்து மிராக்கிள் நடந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர்ன்ட்டு கிளம்பிட்டார். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல மேட்ரு, பல விஷயம், பல்லாயிரக்கணக்கான அனுபவங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எழுந்து அமர்ந்து தியானம் செய்வதால் நடந்திருக்கிறது. பல்வேறு விதமான நோய்கள் வந்து குணமாகி இருக்கிறது. பல்வேறு விதமான பிரச்சனைகள், உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து குணமாகி இருக்கிறது. அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள், யோக பாதையில் அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கிறவங்க, பிறவியில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த 3:20 to 4:20 அமர்ந்து பயிற்சி பண்ணாலும் சரி, நடுராத்திரி 12 மணி to 1 மணி நடு நிசின்னு சொல்லுவாங்க, அதில் அமர்ந்து பயிற்சி பண்ணாலும் சரி, மாபெரும் மாற்றத்தை உங்களது வாழ்க்கையில் நிகழ்த்தும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதில் டவுட்டே பட வேண்டாம்.
4 கிழமையெல்லாம் கடந்தவங்களுக்கு ஞான நிலையில் இருக்கிறவங்களுக்கு 24 மணி நேரமும் பிரம்ம முகூர்த்தம் தான். ஏன்னா அவங்க பிரம்ம நிலையிலேயே இருப்பாங்க. சராசரி மனித வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி மிக சக்தி வாய்ந்த அரிய பெரிய காரியங்களை உங்களால் எளிமையாக 200% சாதித்து கொள்ள முடியும். சந்தேகம் இல்லாமல் செய்யுங்கள். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைனாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காருங்க. 100% அல்ல 200% ரிசல்ட் இருக்கும். நன்றி, வணக்கம். கல்யாணங்களுக்கு போகும்போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ ஒரு குழப்பம் இருக்கும். சரி, நம்மளை கூப்பிட்டாங்க, இவங்களுக்கு என்னடா நம்ம போய் கிஃப்ட் பண்ணலாம். நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட முக்கியமான சில வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு பென்ட்ரைவில் போட்டு புதுசாக திருமணம் ஆகக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு கொடுக்கலாம். என் வீடியோவை தான் கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். மெய்ஞானம் சம்பந்தமான சில விஷயங்கள் யார் மிக சரியாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுடைய வீடியோவை காப்பி பண்ணி கொண்டு போய் கொடுங்க. இதுதான் அவர்களுக்கு உண்மையான பொக்கிஷம், உண்மையான ட்ரெஷர். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.